ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 108 கயமை 1075வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். அச்சமே கீழ்களது ஆச்சாரம், எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது. அச்சமே கீழ்களது ஆச்சாரம், எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது. அச்சமே கீழ்களது ஆச்சாரம், எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது. ஆச்சாரம் என்றால் ஒழுக்கம், நல்ல நடத்தை. இந்த தீயவர்களுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. அது என்ன ஒழுக்கம் என்றால், யாராவது அச்சுறுத்தினால் மட்டும்தான் ஒழுக்கமாக இருப்பார்கள். யாரிடத்திலாவது இவருக்கு பயம் இருந்தால்தான் அங்கே தான் ஒழுக்கமாக நடந்து கொள்வார்கள். அச்சுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும், அப்பொழுது இவர்கள் அடங்கி இருப்பார்கள், கொஞ்சம் ஒழுக்காக நடப்பார்கள். அச்சுறுத்தவில்லை என்றால் யாருமே இவனை அச்சுறுத்துவதற்கு இல்லை. இவன்தான் எல்லாமே, இவன்தான். இவனை அச்சுறுத்தி பயமுறுத்துவதற்கு ஒரு ஆளும் கிடையாது. யாருக்கும் பயப்பட வேண்டிய நிலைமை இல்லை இப்பொழுது. ஆனால் எல்லோருக்கும் பயப்படக்கூடிய, பயமுறுத்தினால் பயப்படுவான். இந்த தீயவர்களெல்லாம் இவனை விட வெளியவர்கள் பயமுறுத்தினால் பயப்படுவான். பயப்படுதல் என்பது அது ஒரு ஒழுக்கம். அதுக்கு காரணம் என்னென்றால், ஏன் அவன் பயப்படுகிறான் தெரியுமா? அதனால் இவனுக்கு ஏதோ பொருள் கிடைக்கப் போகிறது, அதற்காக அடங்கி கீழ்ப்பட்டு நடக்கிறான். ஒழுக்கமுடையவனைப் போல கீழ்ப்பட்டு நடப்பது, பணிந்து நடப்பது போல, கட்டுப்பட்டு நடப்பது போல, அவன் சொல்லுக்கு மதிப்பளிப்பது போல நடிக்கிறான். காரணம் என்ன என்றால், ஏதோ இந்த வேலையை செய்து முடித்தால் இவனுக்கு ஒரு 100 1000 வரப்போகிறது. சில நேரத்தில் லட்சக்கணக்கில் பணம் வரும். தீய செயல்களை செய்கின்றவர்களுக்கு இந்த காலத்திலே ஒரு பொருளை, ஒரு போதைப் பொருளையோ அல்லது வேறு ஏதோ பொருளையோ, தங்கத்தையோ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விட்டு வா, யாருக்கும் தெரியக்கூடாது, நான் சொல்கிற இடத்துல கொண்டு போய் சேர்த்து விடு என்றால் லட்சக்கணக்கிலே பணம் வாங்குகிறார்கள். அதெல்லாம் நம்ம செய்தித்தாள்களில், ஊடகங்களில் பார்க்கிறோம். கயவர்கள் தான் அதை செய்ய முடியும். உயிரே போய்விடும். சில நேரத்திலே காவல்துறையிடம் சிக்கிக்கொண்டால் அடித்து அடித்து நொறுக்குவார்கள், சிறையிலே தள்ளிவிடுவார்கள். இருந்தாலும் கூட அச்சப்படாமல் பணத்திற்காக ஆசைப்பட்டு விரைவிலே பணக்காரன் ஆக வேண்டும், மிக சந்தோஷமாக வாழ வேண்டும், பெரிய உணவகத்திலே சாப்பிட வேண்டும், பெரிய வீட்டிலே நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக இந்த பல லட்சங்கள் வரப்போகிறது என்ற காரணத்தினாலே இந்த செயல்களை எல்லாம் செய்கிறார்கள், கீழ்ப்படிந்து செய்கிறார்கள். இவனை விட வெளிமானவன் சொல்லுகிறான், பணம் கொடுக்க போகிறான், அதற்காக கட்டுப்பட்டு ஒழுக்கமாக, இல்லை ஒழுக்கம் உள்ள பிள்ளையை போல நடிப்பான், ஒழுக்கம் உள்ளவனைப் போல நடிப்பான், மிக நல்லவனைப் போல நடிப்பான். ஏன் சாமியார் வேஷம் போட்டு கொண்டு கூட சில பேர் போதைப் பொருட்களை கடத்துகிறார்கள். ஏனென்றால் காவலர்கள் ஏமாந்து விடுவார்கள். சாமியார் தானே, அவரிடத்திலே போதைப் பொருள் இருக்காது என்று ஏமாந்து விடுவார்கள், விட்டு விடுவார்கள் காவலர்கள். சில நேரத்திலே மிகப்பெரிய பணக்காரன் என்று நினைத்தால் அவன் போதைப் பொருள் கடத்துவான், விட்டு விடுவார்கள். ஏனென்றால் அவர் பெரிய மனிதர், இந்த ஊரில் எவ்வளோ பெரிய ஒரு அரசியல்வாதி, அவரெல்லாம் நாம் பிடிக்கக்கூடாது, அவரிடத்தில் கேட்கவே கூடாது, விட்டு விடுவார்கள். அப்படியெல்லாம் நடக்கிறது இந்த காலத்திலே. ஆக அச்சமே கீழ்களது ஆச்சாரம், ஒழுக்கம் இருக்கிறதே. அச்சுறுத்துகின்ற பொழுது ஒழுக்கம் இருக்கும். அச்சுறுத்துவதற்கு, இவனை அச்சுறுத்துவதற்கு, பயமுறுத்துவதற்கு ஆட்கள் என்றால் யாருக்கும் பயப்பட மாட்டான். அவன் இஷ்டப்படி மனம் போடப்படி தீய செயல்களை செய்து கொண்டே இருப்பான். எப்பொழுது சில நேரத்தில் ஒழுக்கமாக இருக்கிறான் என்றால், வரவு தனக்கு ஏதோ பணம் பல லட்சம் வரப்போகிறது, பல ஆயிரம் வரப்போகிறது என்று இருந்தால் மட்டும் ஒழுக்கமுடையவனைப் போல நடந்து கொள்வான். அந்த பணி நிறைவேறுகின்ற வரைக்கும் நல்லவனைப் போல நடிப்பான். எவ்வளவு போக்கிரித்தனமான குணங்கள் இருந்தால் கூட இந்த சொன்ன வேலையை முடிக்கிற வரைக்கும் அந்த வேலையை செய்ய மாட்டான், அந்த கெடுதலான செயல்களை செய்ய மாட்டான். கண்டபடி குடித்து கொண்டு போவான், மதுபானங்களை, சிகரெட் பிடித்து கொண்டு போவான். ஆனால் இந்த கொடுத்திருக்கிற பணியை நிறைவேற்றி எத்தனால் வருகின்ற பணம் வருகின்ற வரைக்கும் நல்லவனாக குடிக்க மாட்டான், புகை பிடிக்க மாட்டான், யாரையும் கோபப்பட்டு பேச மாட்டான், சினந்து பேச மாட்டான், கேவலமான சொற்களை சொல்ல மாட்டான், பணிவாக இருப்பவன் நடிப்பான், ஒழுக்கமாக இருப்பான். ஏனென்றால் இவனுக்கு வரப்போகிறது. ஆக அதை கருதி, வருகின்ற வருமானத்தை கருதி, வரப்போகிறது பல லட்சம், அதற்காக நல்லவனை போல நடிக்கிறான். அந்த குணம் யாருக்கு இருக்கும்? கயவர்களுக்கு இருக்கும். நல்லவர்களைப் போல நடிப்பார்கள். எதற்காக? பல லட்சம் வரப்போகிறது இந்த செயலை செய்வதனாலே, இந்த தீய செயலை செய்வதனாலே வரப்போகிறது. அதற்காக சாமியாராக கூட வேஷம் போடுவான், நல்லவனைப் போல உடை அணிந்து கொண்டு
மிக பெரிய தனவந்த பெரிய அறிஞரை போல போவான். அங்கே அவன் எடுத்து செல்வது போதைப்பொருள், அதில் வேறு ஏதோ தங்கம், கடத்தல் பொருள். அவன் பெரிய மனிதனை போல வேஷம் போட்டு கொண்டு போவான். அப்படியே நடிப்பான். பெரிய அரசியல் மேதையால், பெரிய அறிஞர் போல, பெரிய அரசியல் ஞானி போல பேசுவான். எல்லாம் எதற்கு? இவன் மிக மிக தீயவன் தான். வருமானம் இவனுக்கு வரப்போகிறது பின்னாலே, அதற்காக நடிக்கிறான். நல்லவனைப் போல, ஒழுக்கமுடையவனைப் போல நடிக்கிறான். இப்படி கயவர்களுக்கு சில குணங்கள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லவனாக பார்ப்பதற்கு நல்லவனாக இருக்கிறான் என்பதனாலே நம்பிவிடாதீர்கள். காவல்துறைக்கு இது ஒரு எச்சரிக்கை. அவர்கள் சோதனை செய்ய வேண்டும் என்றால் யார் போகிறார்களோ சாலையில் அத்தனை பேரையும் சோதனை செய்ய வேண்டும். திருவள்ளுவர் சொல்கின்ற கருத்து இது. நல்லவர்களைப் போல இருப்பார்கள், சாமியாரைப் போல இருப்பார்கள், பெரிய பெரிய அரசியல் மேதை போல் இருப்பார்கள், பெரிய அறிஞரைப் போல் இருப்பார்கள். நம்பிவிடாதீர்கள். எல்லோரையும் சோதனை செய்யுங்கள். அப்பொழுதுதான் உண்மை தெரியும் என்ன நடக்கிறது என்பது. சிலரை விட்டு விடுவது, ஏமாளியாக இருக்கின்றவர்களை பிடிப்பது என்பதெல்லாம் சரியல்ல. கயவர்கள் எந்த வடிவத்திலும் வருவார்கள். நல்லவர்களைப் போல கயவர்கள் வருவார்கள். நல்லவரைப் போல சில கள்வரும் வருவதுண்டு. அது திரைப்படத்திலே பாடுவார்கள். நல்லவரைப் போலவே கள்வர்கள் வருவார்கள். அதனால் ஏமாந்து விடக்கூடாது. அதற்காக எச்சரிக்கையாக தீயவர்கள் ஒழுக்கமுடையவர்களைப் போல இருப்பார்கள், நம்பிவிடாதீர்கள். தீய செயலை செய்து அதனால் ஏதோ பொருள் வரப்போகிறது, அதற்காக இவன் நடிக்கிறான், நல்லவனைப் போல நடிக்கிறான். எத்தனை பேர் இந்த காலகட்டத்திலே கூட நடித்து கொண்டிருக்கிறார்கள், நல்லவனைப் போல நடித்து கொண்டிருக்கிறார்கள். கொலை செய்துவிட்டு மிகப்பெரிய யோக்கியன் போல நடந்து வருகிறான், பெரிய ஞானியை போல பேசுகிறான். எத்தனையோ கொலை செய்திருக்கிறான். நடக்கிறது இந்த காலத்திலே. கண்டுபிடிக்க இல்லை, யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு செய்கிறான், தீமைகளை செய்கிறான். கயவன் நடிப்பான், ஒழுக்கமுள்ளவனைப் போல நடந்து கொள்வான், ஆனால் செய்வதெல்லாம் தீய செயல். இதையெல்லாம் எச்சரிக்கையாக ஒரு காவல்துறைக்கு ஒரு விடுகின்ற எச்சரிக்கையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மீண்டும் நாளை சந்திப்போம்.